பொரலை சஹஸ்புர சிறிசர உயன பிரதேசத்தில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. சஹஸ்புர மைதானத்தில் இருந்த சிலரை இலக்கு வைத்தே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 20க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் இவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பிச் சென்றுள்ளனர். இன்று நடைபெறவிருந்த கிரிக்கெட் தொடரை ஏற்பாடு செய்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மைதானத்தை சுத்தப்படுத்தி விளையாடுவதற்காக சென்றனர். சிறிது நேரத்தில் ஓடி வந்தனர். யாரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என தெரியவில்லை. என்ன நடந்தது எனவும் தெரியாது. 23 வயதான களனி பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதுடன் ஏனையோர் பொரலை பகுதியைச் சேர்ந்தவர்களாவர். ஏனையோர் 21, 22 மற்றும் 23 வயதையுடையவர்களாவர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார். அவர்களில் ஒருவர் கடுமையாக காயங்களுக்குள்ளான நிலையில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். 5 ஒருவர் உயிரிழந்துள்ளார். எஞ்சிய 4 ஒருவருக்கு சிறிய காயமே ஏற்பட்டுள்ளது. எஞ்சிய 3 கடுமையான காயங்களுக்குள்ளான நிலையில் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். எனவே நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியாது. சம்பவம் இடம்பெற்ற இடத்தை பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியாந்த வீரசூரிய இன்று பார்வையிட்டார். துபாயில் உள்ள 2 போதைப்பொருள் கடத்தற்காரர்களுக்கு இடையே நீண்டகாலமாக நிலவிய மோதலின் விளைவாகவே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ், ராணுவம், விசேட அதிரடிப்படையினரின் பங்களிப்புடன் பொரலையில் விசேட சுற்றி வளைப்பு இன்று காலை நடத்தப்பட்டது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரிக்க 3 போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்கள் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர்.